வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. தவத்தினை தொடங்குவோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. இறைவணக்கம். அழுத்தமெனும் உந்து ஆற்றல் ஒன்றைக் கொண்டே அணுமுதலாய் அண்டகோடி அனைத்துமாக்கி வலுத்தும் ஓர் அறிவு முதல் ஐந்தும் மாறும் வகை வகையாய் உயிரினங்கள் தோற்றுவித்து முழு திறனுடன் காத்து முடிக்கும் மேலாம் முழு முதற் பொருளே நம்மறிவாய் ஆற்றும் பழுத்த நிலை வரும் வரையில் நீ நான் என்போம் பதமடைந்தோம் ஒன்றானோம் பரமானந்தம். குரு வணக்கம். அண்டமதில் உருவெடுத்து அறிவை பெற்று அவ்வறிவு ஒன்று முதல் ஆறதாகி கொண்டமெலாம் இவ்வுருவில் குறிப்பில்லாமல் கோடான கோடி எண்ணி அனுபவித்து கண்ட பலன் எனையறிய நினைந்தேன் அப்போ கருத்துணர்த்தி கனல் மூட்டி கருவாம் ஞான குண்டலினி எனும் என் மெய்யுணர்வு எழுப்பி குறித்து எனை அறிவித்த குருவே அன்பே. நாடி சுத்தி செய்வோம். தண்டுவட சுத்தி செய்வோம். நாம் அமர்ந்துள்ள இடத்தை சுற்றிலும் நல்ல தெய்வீக ஆற்றலே நிரம்பின. நாம் அமர்ந்துள்ள இடத்தை சுற்றிலும் நல்ல தெய்வீக ஆற்றலே நிரம்பின. நாம் அமர்ந்துள்ள இடத்தை சுற்றிலும் நல்ல தெய்வீக ஆற்றலே நிரம்பி அருட்பேராற்றல் உடலிலே அலை அலையாக பாய்வதை உணர்கின்றோம். அருட்பேராற்றல் உடலிலே உயிரிலே அலை அலையாக பாய்வதை உணர்கின்றோம். அருட்பேராற்றல் உடலிலே உயிரிலே அலை அலையாக பாய்வதை உணர்கின்றோம். அருட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும்
எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழி நடத்துவதாகவும் அமையுமாக. அன்னைக்கு வணக்கம். தந்தைக்கு வணக்கம். ஆசான் அவர்களுக்கு வணக்கம். தவம் துரிய தவம் தொடக்கம் ஆகினை. உருவ மையத்திலே மனம் செலுத்தி தவம் ஏற்றுவோம். துரியம் உச்சியின் நடுமையத்திலே தவம் ஏற்றுவோம்.
வாழ்க வளமுடன். தவத்தை நிறைவு செய்து கொள்வோம். தவாற்றல் உடல் முழுவதும் பாய்ந்து நிரம்பட்டும். உடலும் உள்ளமும் தூய்மையும் மேன்மையும் அடையட்டும். சங்கல்பம் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர்ப்புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்வோம். அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர்ப்புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்வோம். அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர்ப்புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்வோம். வாழ்த்து. ஆசான் அருத்தந்தை அவர்கள் அருளிய வேதாத்திரியம் வாழ்க வளமுடன். உலக சமுதாய சேவா சங்கம் வாழ்க வளமுடன். ஆழியார் அறிவு திருக்கோயில் வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நம் மனதில் அமைதி நிலவட்டும். நம்மை சுற்றிலும் அமைதி நிலவட்டும். இவ்வுலகம் முழுவதும் அமைதி நிலவட்டும். அமைதி, அமைதி, அமைதி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். துரிதம் சென்ற பேராசிரியர் வீரமார்கள் வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. நண்பர்களே, இன்றைய மாதத்துடைய முதல் ஞாயிற்றுக்கிழமை இன்றைய சிந்தனைக்காக நாம் துரியாதீத தவத்தின் சிறப்புகள், மேன்மைகள், நன்மைகள் என்பதை பற்றி சிந்திக்க இருக்கிறோம். ஒரு கலந்துரையாடல். ஒவ்வொருவருடைய அனுபவத்தையும் நாம் இங்கே பகிர்ந்துக்கிறோம். அதை பற்றி ஒரு விளக்கம், தெளிவு, அதை நாம் சிந்திப்போம். வாழ்க வளம். ஒவ்வொருவருடைய கருத்துக்களை சொல்லுங்க. வாழ்க வளம். வாழ்க வளமுடன் ஐயா. நீங்களே பேசிடுங்க ஐயா. ஏன்னா எங்களெல்லாம் விட நீங்க தான் இதுல ரொம்ப அனுபவஸ்தர். அதனால நீங்க இதை பத்தி பேசுனீங்கன்னா சிறப்பா இருக்கும்னு தோணுது. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவை துணை. குருவின் திருவடி போற்று. நண்பர்களே, நாம இந்த குண்டலினி யோக தவம் என்பது மிக உன்னதமான ஒரு தவம். அதுல உச்சகட்டமாக நமக்கு துரியாதீத தவத்தை நம்மளுடைய குரு வேதாத்திரி மகரிஷி அவங்க சொல்லியிருக்கிறாங்க. இந்த துரியாதீத தவம் என்பது தன்னை உணர்ந்த நிலை. தன்னை உணர்ந்தாலே அது இறைவனை உணர்ந்ததுக்கு சமம் தானே.
தன்னை அறிய தனக்கொரு கேடில்லை, தன்னை அறியும் தன்னை அறியாமலே தான் கெடுகிறான், தன்னை அறியும் அறிவை அறிந்த பின் தன்னை அச்சிக்கத்தான் இருந்தான் என்று சொல்வது போல தன்னை அறிவதுதான் அந்த ஒரு கலை. அப்படி இந்த துரியோதன தவம் என்பது மிக ஒரு உன்னதமான தவம். அப்போ இந்த இதற்கு அடிப்படையாக நம்ம சாமிஜி அவங்க அத இது வரைக்கும் எந்த யாருமே துரியோதன தவத்தை சொல்லி தரல. அவங்க குண்டலினியோகம் ஆக்கினை துரியம் வரைக்கும் பண்ணியாச்சு சொன்னா அப்புறம் அந்த துரியோதனை தானாக சித்திக்குங்கிற மாதிரி விட்டுட்டாங்க. ஆனா மகரிஷி அவங்க இத ஒரு வழிகாட்டுதல், நல்ல ஒரு வழிகாட்டுதல் நமக்கு கொடுத்திருக்கிறாங்க. இப்போ மனம் அது அது இயல்பாகவே அலைந்து கொண்டிருக்கக்கூடிய ஒன்றுதான். மனதை நம்ம என்ன செய்யறது, அத இயல்பு அது அலைந்துகிட்டே தான் இருக்கும். அப்போ அந்த மனதை நிலைக்கு கொண்டு வரணும் அப்படின்னு சொன்னா அதை எங்க ஏதாவது ஒரு பொருளை லைக் செய்யணும். இருந்த போதும் அது சிதறாம எங்க தோன்றி வந்ததோ அந்த உயிர் மேல மனசு வச்சு செய்யக்கூடிய ஒரு தவம் குண்டலினியோக தவம், அகத்தவம் என்றெல்லாம் சொல்லக்கூடிய அந்த தவத்தை நமக்கு சாமிஜி அவங்க அந்த உயிரை உணர்வை தொட்டு காட்டுறாங்க. அப்போ இதுல அகினையில வச்சு சத்தம் போது நமக்கு என்ன அப்படி சொன்னா அந்த மனம் அந்த நிக்க பழகுது, உயிர் மேல மனம் லயிச்சு நிக்க பழகுது. அப்போ அடுத்து துரியம் வரும்போது அங்க அந்த படற்கு நிலையம் விட்டு மனம் ரெண்டு ஒன்றா கலந்து போகுது. அப்போ அந்த நிலையில தான் நம்ம துரியோதன தவத்தை போகும்போது அந்த இயற்கை ரகசியங்கள் எல்லாம் இயற்கையோடு ஒன்றக்கூடிய ஒரு நிலைக்கு வருது. அப்போ மனம் இங்க லயிக்கணும். மனம் லயிச்சாதான் நமக்கு இந்த உண்மை உணர முடியும். அத சித்தர் சொல்லி இருக்கிறாரா இல்லையா? சினமடங்க கற்றாலும் சித்தி எல்லாம் பெற்றாலும் மனமடங்க கல்லாருக்கு வாயேன் பராபரமே என்று. அப்போ நம்ம எவ்வளவுதான் எல்லா கோபமே வரல, நான் எல்லா சித்தி எல்லாம் கிடைச்சிருக்குது, அட்டமா சித்தி எல்லாம் கிடைச்சிருச்சு, இருந்தாலும் கூட மனம் அடங்கல அப்படின்னு சொன்னா அது நம்ம அந்த இதை உணர முடியாது. அப்போ மனம் அடங்குவதற்கு என்ன வேணும்? அங்க ஒரு பயிற்சி. அப்போ இந்த உயிர் மேல வச்சு தவம் செய்யும் போது உயிர் நமக்கு ஜீவகாந்த செலவு மிச்சமாகுது. அப்போ எங்க நம்ம ஆற்றலை எப்போதுமே அது எப்போதும் நம்முடைய மனமானது வெளியே தான் போயிட்டே இருக்கும், அதுதான் அதனுடைய இயல்பு. அப்போ அதை எங்க உள்நோக்கி திருப்ப வேண்டியதா இருக்கு. உள்நோக்கி திருப்பும் போது அப்போ உயிரிலே திரும்ப நிலைக்கும் போது அப்போ அது தொடங்கிய இடத்துல இருந்து தான் உட்காரு. அப்போ என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா நம்முடைய செலவு குறையுது. அப்போ ஜீவகாந்த செலவு குறையுது அப்படின்னு சொன்னா மன அடைச்சல் அந்த குறையும். மனம் மனம் அலைஞ்சா அது என்ன ஆகுதுன்னா அது படற்கலை இருக்கும்போது அது மனமாக இருக்குது, நிலைபெறும் போது அதுவே அறிவாக இருக்குது. அப்போ உயிருடைய அலை மனம், அந்த நிலை அறிவு. அப்போ இந்த மனதை அந்த நிலைக்கு கொண்டு வர்றதுதான் இந்த துரியோதனத்துடைய மேன்மை. அப்போ நம்ம ஒரு கவிதையில சொல்லியிருப்பாங்க சுவாமி, ஒன்றி ஒன்று நின்று பழகும் அறிவிற்கு உறுதி நுட்பம் சக்தி இவை அதிகமாகும், அன்றன்று பெற்ற அனுபவங்கள் அறிவில் பதிந்து போகிறோம், நன்று என்ற கண்டபடி செயல்களாக்கும் நட்பண்பு உடன்களுக்கு அமைந்துவிடும், என்றென்றும் கருவிடத்தை அறிவு ஒன்றும் இயற்கை சிறவை குறைத்து இதே தாவமா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்போ அந்த துரியோதன அப்போ அதுல என்ன கிடைக்குது அப்படின்னா நம்முடைய இந்த பதிவுகள் எல்லாம் நம்ம தவம் நம்ம பண்ணிட்டு வர 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 மனதுக்கு ஒரு அமைதி, நம்முடைய பதிவெல்லாம் கொண்டு வந்திருக்கோம்ல அந்த பதிவெல்லாம் போகணும். அப்போ அதுக்குதான் அந்த ஒரு கல்வியில கூட சொல்லுவாங்க, அப்போ அதிகம் பிரம்ம அறிவு அரும் பிறவி தொடரே அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ நம்ம இங்க தவம் செய்யும் போது இந்த கர்மங்கள் என்று சொல்லக்கூடிய ஆகாமிய கர்மம், பிரார்த்த கர்மம், சஞ்சீத கர்மங்கள் மூன்றும் தானே நம்ம இந்த இணைப்பதிவை கொண்டுதானே இந்த உடம்பு எடுத்து வந்திருக்கிறோம். அப்போ இந்த இதெல்லாம் போகும் ஒன்னொன்னையும் அந்த
புலன் கவர்ச்சி நீக்கும். ஆக்கினில செய்யும்போது புலன் கவர்ச்சி நீக்கும். 5 புலன்களுடைய இது நீங்கும். துரியத்துல செய்யும்போது அந்த பிரார்த்த கர்மம் நம்முடைய இந்த உடல் எடுத்து வந்ததுலேருந்து இன்னும் இதுவரை செஞ்ச பதிவுகள் எல்லாம் நம்முடைய அந்த பதிவா இருக்க இல்லையா, அதையெல்லாம் அங்க போகும். அப்போ இந்த துரியாதம் செய்ய செய்ய நம்முடைய சஞ்சித கர்மம் என்று சொல்லக்கூடியது அதுவும் போகும். அப்போ அந்த கர்மங்கள்லாம் நம்மகிட்ட இருந்து விலக 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 தான் அந்த இதை நம்ம அடைய முடியும். அப்போ நம்ம என்ன பண்ண வேண்டியதா இருக்கு, நம்முடைய மனதை உயிர்ல ஒடுங்கி ஒடுங்கி நம்ம அந்த இதை பழக்க வேணும். அப்போ நமக்கு இந்த இதை செஞ்சுட்டு வர வர மனதுக்கு நீங்க ஒடுங்க 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 நம்முடைய அந்த நிலை அது வந்து மனம் வந்து எல்லாம் அதோட ஒன்றிச்சுன்னா மனம் வந்து அந்த டெல்டா அலைநீளத்துக்கு வர்றது பாருங்க. அப்படி அந்த அலைநீளத்துல வந்துருச்சு அப்படின்னு சொன்னா அந்த பிரபஞ்ச ரகசியங்கள் எல்லாமே நமக்கு அப்படியே தெரியும், அகக்காட்சியாக தெரியும். நீங்க நம்முடைய இன்னர் வாய்ஸ் அந்த மாதிரி எல்லாமே நமக்கு புலப்படும். அப்போ அததான் இறைநிலையோடு நம்ம ஒன்றிடும். அப்போ எந்த இயற்கை ரகசியங்கள் எல்லாம் நமக்கு தெரிய வரும். நம்முடைய அறிவு வந்து மேன்மையா அடைய முடியும், இறைநிலையோடு ஒன்றவும் முடியும். இப்போ துரியோதன தவத்தை ஒருத்தர் பண்ணியாச்சு அப்படி சொன்னா அதுதான் நம்ம வந்து கிடைக்கக்கூடிய ஒரு இது. நமக்கு ஒரு வழிகாட்டியாக சுவாமிஜி அவங்க நமக்கு அந்த சொல்லி கொடுத்துருக்கிறது என்ன அப்படி சொன்னா, ஒரு ஒரு இந்த தவத்தை என்ன பண்ணியிருக்காங்க அவங்க நம்மோட அப்படியே இது பண்ணி கொண்டு கொண்டு போறாங்க. முதல்ல அந்த துரியத்துல இதுவரை உடல் வரைக்கும் நம்ம இயங்கிட்டு இருந்த அந்த இதை உடலுக்கு வெளியே கொண்டு போகுது. அந்த துவாதசாங்கம், இன்னும் சந்திரன் சூரியன் பேரியக்க மண்டலம் அப்படின்னு சொல்லும் போது அந்த சாமிஜி அவங்கள என்ன செய்யறாங்க, அவங்க நம்ம கூட போறாங்க. அது மட்டும் இல்ல நம்மளை வந்து என்ன செய்யறாங்க, முதல்ல என் கூட என்ன எப்போது உங்களுக்கு தவத்துல இது பண்ணலைன்னா என்ன நினைச்சுக்கங்க, நான் உங்களை வந்து அந்த ஆனந்த கடத்துல கலந்துருப்பேன், நான் உங்களை அந்த கூட்டு போறேன்னு சொல்லி இருக்கிறாங்க. அப்போ இந்த மாதிரி ஒரு ஒரு குருவை நம்ம பெற்றிருக்கிறோம். அப்போ நம்முடைய முயற்சி என்ன அப்படின்னு சொன்னா அதை செய்ய வேண்டியதுதான். அப்போ இது அவ்வளவு ஒன்றும் நம்முடைய மனம் வந்து அவ்வளோ லேசா அதுக்கு ஒடுங்கிருமான இல்லை. ஏன்னா நம்ம பழக்கத்துக்கு விளக்கத்துக்கு இறைய தான் போராடிட்டு இருக்கோம். என்னதான் இருந்தாலும் அதே போலதான் வந்துகிட்டு இருக்கும். அப்போ அந்த பயிற்சியை மாத்திரம் நம்ம என்ன செய்யறது அப்படின்னா நல்லா விடாம முதல்ல செஞ்சுட்டு வரலாம். அப்போ வரும்போது அந்த துரியாயுதம் வந்து கிடைச்சது அப்படின்னு சொன்னா நமக்கு எல்லாமே சாமிஜி எவ்வளவோ சொல்றாங்க பார்த்தீங்களா. அந்த ஒரு பாடல்ல கூட சொல்லுவாங்க, அந்த இந்த கோடிகள் எல்லாம் அது வந்து அப்படியே மிதந்து உருண்டு வருது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆக அந்த ஒரு இதுல அப்படி அதே மாதிரி இவரு வள்ளல் பெருமானா அதுதான் அவர் ஒரு பாடல சொல்றாரு, வானத்திரு மீது மயிலாடை கண்டேன் மயில் குயிலாச்சுதடி அப்படின்னு சொல்றாரு. அப்போ இந்த இது வந்து அந்த நிலைக்கு மனசு ஒடுங்கி வரணும். மனசு ஒடுங்கி வந்து அந்த துரியாதம் பண்ணியாச்சு அப்படின்னு சொன்னா இந்த களங்கங்கள், உடல்ல உள்ள களங்கங்கள், ஆன்மாவோட உள்ள களங்கங்கள் எல்லாம் போகும். நீங்க துரியாதம் பண்ணியாச்சு அப்படின்னு சொன்னா நம்ம மற்ற தவங்கள்லயே கூட அந்த உடல் செல்கள் இயக்கம் எல்லாம் தூய்மை அடையும். நம்ம அப்போ வந்து நம்ம உடல்ல வந்து நம்ம பார்த்துக்கலாம், உடல்ல எந்த நோய் இல்லாமல இருக்கும். அதே மாதிரி அந்த தவம் பண்ணும் போதும் அந்த தூய்மை கிடைக்கும். நீங்க ஒரு சில நேரங்கள் நல்ல தவம் துரியாதவம் பண்ணியாச்சு அப்படின்னு சொன்னா சக்தி களத்துல இருந்த அதை ஈர்க்கும் போது, அந்த ஆற்றலை இருக்கும்போது உடல்ல ஃபீவரிஷா இருந்தா கூட அது வந்து போயிடும். ஒரு ஏதாவது ஒண்ணு இருந்ததுன்னா அப்படியே கொஞ்சம் அப்படியே இருந்து இருந்து பாருங்க, நம்முடைய உடல்ல நோய் இல்லாம கூட வந்துடலாம். நோய் வராமலே நம்ம காத்துக்கலாம். அதே மாதிரி அந்த நம்ம தவ ஆற்றல் தெரியாத தவ ஒருத்தர் நல்லா ஒடுங்கி பண்ணியாச்சு அப்படின்னு சொன்னா ஒரு அவங்களுடைய ஆற்றல் எந்த அளவுக்கு சாமிஜி வந்து சொல்லுவாங்க, அது 2 கிலோமீட்டர் அளவுக்கு அந்த ஆற்றல் ஒடுங்கி இருக்கும்.
நம்மளும் ஒரு தடவை அந்த துரியாதீதம் கிடைச்சிச்சு அல்லது நம்ம நல்லா இது பண்ணியாச்சுன்னு சொன்னா அப்படியே அது விரிஞ்சு 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 ஒரு 2 கிலோமீட்டர் அளவுல இருக்கும், பறந்து இருக்கும். அந்த இதுல யார் யாரெல்லாம் அந்த அலைச்சூழல்ல மாட்டிக்கிறாங்களோ, யார் யாரெல்லாம் அந்த இது தேவை இருக்கோ அவங்க எல்லாம் கண்டிப்பா வந்துருவாங்க. அப்போ உண்மையிலே வந்து நம்ம பண்ணக்கூடிய சேவை என்ன அப்படின்னு சொன்னா, நம்ம போய் யாரையும் கூப்பிட வேண்டாம். நல்ல தவம் பண்றதா போதும். அப்போ அந்த ஒரு இது வேணும். ஒரு அந்த ஒரு ரெகுலாரிட்டி. இத எப்படியாவது அதை இந்த டைம்ல நம்ம ஒதுக்கி நம்ம பண்ணணும். அந்த மாரிங்கிற ஒரு இதுல போய் வந்துட்டோம் அப்படின்னு சொன்னா, அதுல கொஞ்சம் சக்சஸ் கிடைக்கும். ஏன்னா இது வந்து தவம் அப்படிங்கிறது வந்து ஒரு இது மாரி தான். ஒரு வழுக்கு மரம் மாரி தான். நம்ம அப்படியே போயிட்டே இருப்போம். ஒரு ஸ்டேஜ்ல நம்முடைய பதிவுகள் அல்லது நம்முடைய கர்மாக்கள் நம்ம அப்படியே கீழே இறக்கி விட்டுருவோம். அந்த கீழே பிடிச்ச வழுக்கு மரத்துல நம்ம ஏறிட்டே போனோம்னா, அதை கரெக்டா மேல உச்சியை தொட்டுறோம்னு நினைக்கும் போது சரிக்கு கீழே வந்துருவோம். மீண்டும் முயற்சி பண்ணி பண்ணி அதே மாதிரிதான் இது. நம்முடைய முயற்சி என்பது அப்படி போயிட்டே இருக்கும். நம்முடைய பதிவு நம்மளை கீழ் நோக்கி இருக்கும். அதை விடாம நம்ம முயற்சி செஞ்சு செஞ்சு அதை இது பண்ணலாம். அதுக்கு நம்முடைய ஆசானவருடைய இது நமக்கு இதா இருக்கும். அப்படி வந்து ஒரு தவத்தை நம்ம இது பண்ணி ஒருத்தருக்கு கொடுத்துட்டு போயிட்டோம் அப்படின்னு சொன்னா, அது அப்படியே பரவி 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 இந்த சமுதாயத்துல வந்து அந்த ஒரு நல்ல அலையேக்கும். இந்த பிரபஞ்சம் முழுவதுமே அது கிடைக்கும். இந்த மனித குலம் உய்வதற்கு வந்து அதனுடைய ஒரு நம்ம பெற்ற அந்த ஆற்றல் நிச்சயமாக சமுதாய மேம்பாட்டுக்கு நன்றாக இருக்கும். அதனால இந்த தவம் முறைகள் எல்லாமே சிறப்பானதாக இருக்குது. குறிப்பாக இந்த துரியாதீதமும் பண்ணும்போது உடல்ல உள்ள களங்கங்கள், உள்ளத்துல உள்ள களங்கங்கள் எல்லாம் போய் நம்முடைய கரை நீங்கி அறிவே மெய்ப்பொருளாய் நிற்கும் கரைந்துவோம் தன்முனைப்பு காணும் தெய்வம் என்று சொன்னதை போல நம்முடைய அந்த உண்மை நிலையை நம்ம அதனால நம்ம அந்த தவத்தை செய்வோம். வாழ்விலே வளம் பெறுவோம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க. சண்முகநாதன் அண்ணன் பேசிட்டாங்க.
call 700. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. நான் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து ஃபர்ஸ்ட்லலாம் ஆகினை அப்படின்றதுல தான் நான் நெறைய செய்துட்டு இருப்பேன். ஒவ்வொரு தவத்திலயும் உட்காந்து ஆழ்ந்து செய்யும்பொழுது, அதுவே அடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டு போகும் அப்படின்றது தான் எனக்கு சொன்னாங்க. அதுல வந்து ஆகினையிலேயே அதிகம் கவனிப்பேன். ஆனா ஆகினையில எனக்கு அதிகமா உணர்வு தெரியாது. ஆ அது டைரக்ட்டா எங்க உச்சந்தலையில தான் எனக்கு அது உணர முடியும். டைரக்ட்டாவே. அதிக நாள் வந்து துரியத்தில தான் அதிகமா நான் உணர்ந்திருக்கேன் ஆகினைய விட. ஆ அந்த இதுல வந்து எனக்கு ரொம்ப புடிச்ச தவம் அப்படின்னு பார்த்தா, அந்த துரிய தவம் தான். அது வந்து அடிக்கடி எப்பயுமே நான் செய்வேன்னா, அது எந்த தவம் செய்வேன்னா, துரிய தவம் தான் முன்னாடிலாம் அடிக்கடி செய்துட்டு இருந்தேன். ஆ ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு அப்புறம் ஒரு 3 நாள் வந்து மௌன நோன்பு இருக்க இருந்தது. அதுல வந்து பொன்னம்பலம் ஐயா தான் அந்த மௌனம் எடுத்தாங்க. அந்த மௌனத்துல கலந்துக்கக்கூடிய அந்த வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. அப்பதான் வந்து ஒரு நாள் இரவு வந்து தூங்கிட்டு இருக்கும்போது, ஆ வந்து சுந்தரேசன் பேராசிரியர் தான் தலைமாட்ல நின்னுட்டு சொன்ன மாதிரி ஒரு இது ஃபீல் அது உண்மையா என்னன்றதெல்லாம் தெரியாது. ஆனா அந்த அது கனவா? அது என்னன்றதும் தெரியாது. "ஏன் துரியமே பண்ணிட்டு இருக்க? அடுத்த ஸ்டேஜுக்கு போ" அப்படின்றத அங்க வந்து சொன்னாங்க. அந்த மௌனத்துல இருக்கும்போது அந்த நிலையில. அதுக்கப்புறம் வாய்ப்பு கிடைக்கும்போது ஐயாவ பார்க்கும்போது கூட கேட்டேன். "ஏங்க ஐயா நான் தூங்கிட்டு ஒரு 3 நாள் மௌனத்துல இருக்கும்போது எனக்கு இந்த மாதிரி ஒரு உணர்வு கிடைச்சது. அது நீங்க வந்து இந்த மாதிரி சொன்னீங்க." அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, மகரிஷி கூட உணர்த்தியிருக்கலாமா என் மூலமா? ஏன்னா நான் வந்து உங்களுக்கு அதிக தரக்க அறிமுகமான பெர்சனா இருக்கிறதுனால, என் மூலமா உங்களுக்கு அத சொல்லியிருக்கலாம். துரியத்திலேயே அது இருக்கிறத விட அடுத்த ஸ்டேஜான துரியாதீதத்துக்கு நீங்க போங்க. அதுக்கு முயற்சி பண்ணுங்க அப்படின்றத அந்த இதுல சொன்னாங்க. அதுக்கப்புறம் தான் நான் நெறைய நாள் வந்து அ ம் துரியம் அதிக நேரம் செய்து, அதுவே அடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டு போகக்கூடிய ஒரு நிலை வரும். துவாதசாங்கம், அந்த சந்திரன், சூரியன் அந்த பேரியக்க மண்டலம் வரலும் தான் உணருவோம். ஆனா, அதிலேயே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மனதுக்கு வந்து ஒரு ஆழ்ந்த அமைதியான ஒரு நிலை அப்ப அண்ணன் சொன்ன மாதிரி ஒரு அமைதியான ஒரு நிலை கிடைக்கும். அந்த நிலை தான் எல்லாத்துக்கும் கிடைக்குமான்னு எனக்கு தெரியாது. ஆனா, அந்த நிலை கிடைச்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்டின்னா, யாரோடையும் பேசணும்னு தோணாது. அப்படியே அந்த உணர்வோடையே அமைதியா இருக்கணும் அப்படின்றது தான் தோணும். அந்த அந்த உணர்வு வந்து நீடிக்கும். அது எ அடிக்கடி கிடைக்குமா? அப்படின்னாலாம் கிடைக்காது. அது எப்பயாவது கிடைக்கும். ஆனா, அத தக்க வச்சுக்கலான்னு நெனைக்கும்போது, அது முடியாது. ஒரு அந்த மனசு தான் எல்லாத்துக்குமே அந்த மனம் போயிட்டு அத வந்து கன்ஃப்யூஸ் பண்ணி விட்டுரும். என்னடா நம்ம மனசு வந்து அமைதியாவே போயிட்டுருக்கே, பரவாயில்லையே அப்படின்னு நம்ம நெனைப்போம். எந்தவித ப்ராப்ளமும் இல்லாம போயிட்டுருக்கேன்னு அந்த நெனைச்சிருச்சுன்னா போதும். அடுத்த செகண்ட் வந்து நம்ம பார்த்தீங்கன்னா, அந்த ஆர்டினரி நிலை வந்துரும். அதுக்கப்புறம் அத உணர முடியாது. அத மறுபடியும் கொண்டு வரதுக்கு பல நாட்கள் வந்து நம்ம வந்து அதுக்காக முயற்சி செய்ற மாரி இருக்கும். அத அது வந்து அடிக்கடி அதுக்கு போய் பழகும் பொழுது, காலத்தால அது வருமோ என்னவோ தெரியல. நம்ம ஒவ்வொரு நிமிடமுமே அந்த உணர்வோட இருக்க முயற்சி செய்றோம். ஆனா, நம்ம அந்த அன்றாட வாழ்க்கை சூழல்ல இருக்கும்பொழுது, அந்த நிலையில சில நேரங்கள்ல நம்மளால இருக்க முடியல. பல நேரங்கள்ல இருக்க முடியல. சில நேரங்கள்ல தான் வந்து எப்பயாவது நமக்கு அந்த ஞாபகம் வரும்பொழுது, அந்த ஆகினை துரியத்துல இருக்கிறது அப்படின்றது தான் பழகிட்டு இருக்கோமே ஒழிய, அதுக்கு மேல இருக்கக்கூடிய ஸ்டேஜ்ல நம்ம டைரக்ட்டா போய் நிக்கிறதுன்றதுக்கு வரல. நம்ம வந்து ஏதாவது வேலை செஞ்சுட்டு இருப்போம், சமையல் செய்றோம்னா, சமைக்கும்போது அந்த உணர்வோடையே ஆகினை உணர்வு, துரிய நிலையிலேயே இருந்துகிட்டே சமைக்கக்கூடிய அந்த உணர்வு வந்து எப்பயாவது கிடைக்கும். ஸ்கூல்ல கிளாஸ் டீச் பண்ணும்போது அது கிடைக்கும். ஆனா வந்து பார்த்தீங்கன்னா, எல்லா நேரத்திலயும் நம்ம அது மாதிரி இருக்கிறோமா அப்படின்னா, இல்ல. அதுதான் உண்மையான தியானம். எல்லா நேரங்கள்லயும் நம்மள மகிழ்ச்சி எப்படி வந்து ஒவ்வொரு நிமிடமும் தன்னை வந்து இறைநிலை இணைப்போட அ இணைச்சு வச்சுக்க பழகிக்கிட்டாங்களோ, அவங்களோட ஒவ்வொரு செயலும் அந்த இறைநிலை உணர்வோட இருந்து செய்யும் பொழுது, அந்த செயல்கள் எல்லாமே சிறப்பாக நடந்தது. அது மாதிரி நம்ம அந்த ஸ்டேஜுக்கு வந்து கொண்டு போகணுன்ற அந்த தாட் இருக்கு. ஆ நம்ம உண்மையாலுமே வந்து அந்த குருவுக்கு ஒரு
காணிக்கை கொடுக்கணும் அப்படின்னா என்ன அப்படின்னா, குரு வந்து சொல்லிய வழியில நம்ம வந்து வாழ்ந்து காமிச்சு, அந்த நிலைய நம்ம அடையிறது தான் நம்ம குருவுக்கு செய்யக்கூடிய ஒரு காணிக்கையா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அதனால வந்து நம்ம முடிந்த அளவுக்கு நமக்கு எப்பப்பலாம் வந்து வாய்ப்பு கிடைக்குதோ, அப்ப வந்து இந்த தவத்துல நம்ம நெறைய பேசுறத விட, என்னைய பொறுத்தவரையிலும் இந்த மாதத்துல முதல் வாரம் கூட நம்ம வந்து 3/4 மணி நேரம் பேசுறதுக்காக ஒதுக்குறோம். அதே 3/4 மணி நேரம் தவத்துக்காக ஒதுக்கிட்டு 1/4 மணி நேரம் பேசுறதுக்காக ஒதுக்குனா கூட போதுன்றது நெறைய தடக்க எனக்கு மனசுல தோணும். ஏன்னா, அங்க வந்து ஒரு 3/4 மணி நேரம் தவம் கிடைக்கக்கூடிய ஒரு பண்ணக்கூடிய அந்த வாய்ப்பு போகுதே நமக்கு அப்படின்ட்டு. ஏன்னா ஈவினிங் 6 மணி ஆச்சுன்னா தவம் பண்றது அப்படின்றது வரும். அப்ப பார்த்தா ஒரு 10 நிமிஷம், 15 நிமிஷம்ன்றது அது ஒரு நிறைவ தராத இருக்கு. நம்ம தவம் நாள்தோறும் 6 மணிக்கு 5 மணிக்கு உட்காந்து தவம் பண்ணும்பொழுது, ஸ்டார்ட்டிங்லலாம் வந்து வராது. கரெக்ட்டா தவம் முடிக்க போகும்பொழுது பார்த்தோம் அப்டின்னா, அந்த இன்னும் கொஞ்சம் நேரம் தவத்துல இருக்கலாமே அப்டின்ற அந்த அந்த அப்பதான் அந்த ஃப்ரீக்வன்சிக்கு மனம் போகும். அப்ப தவம் வந்து நிறைவு செய்றோம். அதுக்கப்புறம் அன்றாட வாழ்க்கை சூழல நம்ம பார்க்கறதுக்காக நம்ம கிளம்பிர்றோம். இது மாதிரியே அன்றாடம் நம்ம லைஃப் போயிட்டே இருக்கு. ஆனா, இதிலிருந்து நம்ம மாறி அந்த வேலைகள செய்தாலும், அந்த உணர்விலேயே இருந்து செய்யக்கூடிய அந்த தன்மைக்கு நம்ம மேம்படுத்திக்க வந்து முயற்சி செய்யணும். அது அதுக்கு வந்து இறையருளும், குருவருளும் நம் அனைவரோட எப்போதும் இருந்து நம்மை வழி நடத்தும். ஆ அந்த நம்ம நம்மளுடைய தாட்ஸ் எண்ணங்கள் வந்து எந்த மாதிரி இருக்குதோ, அது மாதிரி தானே எல்லாமே நடக்கும் அப்படின்றத மகிழ்ச்சி சொல்லியிருக்காங்க. அதனால நம்ம வந்து அடிக்கடி அதோட பிரம்மத்தோட நம்ம நெனச்சு, நெனச்சு இணைச்சு இந்த எண்ணத்த பழகும்பொழுது, பிரம்மமாகவே நம்ம வந்து ஒரு நாள் மாறுவோம் அப்படின்றதையும் மகரிஷி சொல்லியிருக்கிறாங்க. அதனால நம்ம வந்து அ சும்மா இருக்கும்பொழுது தேவையில்லாத போய் பேசிட்டு இருக்கிறத விட, நம்ம இது மாரி மகரிஷியோட ஸ்பீச் கேட்கிறது, அல்லது ஏதாவது ஒரு அருக்காப்பு போட்டுக்கிறது, சங்கல்பம் சொல்லிக்கிறது, இந்த மாதிரியா நம்ம நம்மள நம்ம வச்சுக்கிட்டு இந்த தவ உணர்வோடையே இருந்தோம் அப்படின்னா, கண்டிப்பா மகரிஷி சொன்ன அந்த உணர்வ நம்மளால எல்லாத்தாலயும் பெற முடியும் அப்படின்றத நினைக்கிறோம். அ அந்த வகையில இன்னைக்கு வந்து துரியாதீதம் அப்படின்றது பத்தின விளக்கம், அதோட சிறப்புகள் பற்றிலாம் இப்ப ஐயா சொன்னாங்க. அடுத்து சண்முகநாதன் அண்ணனும் சொன்னாங்க. அ சிறப்பா இருந்தது. அ வாழ்க வளமுடன் ஐயா! வாழ்க வளமுடன்! மாடசாமி ஐயா ஏதாவது சொல்லுங்க ஐயா! ஐயா வாழ்க வளமுடன். ஐயா கேக்கா? வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன் கேக்கா? கேக்குது கேக்குது. வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. பேசுங்க பேசுங்க. முதல்ல இந்த தவத்துல காலையில தினமும் இதில் கலந்துட்டு இருந்தேன். இப்போ எனக்கு இந்த ஜனவரியிலேருந்து கொஞ்சம் அந்த டியூட்டி ஹவர்ஸும் மாறுனுச்சு. அதுலேருந்து மாற முடியல. ஒரு வருஷம் நல்லா பயணம் பண்ணேன். கூட சேர்ந்து காலையில் 5 மணி தவம் நல்லா இருந்தது. இப்போ இந்த நைட் டியூட்டி மாறி போட்டதுனால கொஞ்சம் அதிகமாக கலந்துக்க முடியல. சரி, இந்த இந்த முதல் இதுக்குள்ளே கலந்துக்கலான்னு வாய்ப்பு கிடைச்சிது. ரொம்ப நன்றி. அப்புறம் பார்த்தீங்கன்னா தெரியாத தவம் வந்து நீண்ட நாள் மருந்து நாள் போகாத நோய் கூட போவாங்க. அது நான் கொஞ்சம் அனுபவமாக பார்த்துருக்கேன். அது இந்த சிவியரான குடல் புண்ணு அதிகமாக உண்டு. 10-15 வருஷமாவே அந்த தொந்தரவு ரொம்ப சிவியராக இருக்கும். வருஷத்துல ஒரு 6-7 மாதம் அதால் ரொம்ப கஷ்டப்படுவேன். அந்த இது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இப்போ கொஞ்சம் 2-3 வருஷமா அதோடைய தாக்கம் நல்லா குறைஞ்சிருக்கு. இந்த தவம் நல்லா கொஞ்சம் ஆழமாக பண்ண அந்த நோயுடைய தாக்கம் நல்லா குறைஞ்சிருக்கு. வந்தாலுமே லேசாக வரும். கொஞ்சம் மருந்து எடுத்தால் ஒரு 1 மாதம் 1 மாதத்துல சரியாயிடும். ஆனால் சிவியராக இருக்கும் இதெல்லாம் ஆரம்ப கட்டங்களில். அந்த காயகல்பமும் தொடர்ந்து பண்ணுறதுனால நல்லா சாமி சொல்லுவாங்க இந்த அஷ்டகர்ம நோயின்னு. இந்த மாதிரி முதல்ல ஏன் இப்படி வருதுன்னு தெரியாது. ஒரு 15-20 வருஷமா கஷ்டப்பட்டேன். அது வந்து அப்பா நல்லா குடிப்பாங்க ஆரம்ப காலங்களில். ஆனால் அவங்க 80 வயசுல இறந்து போனாங்க. அது வரைக்கும் அந்த வயிறு சம்பந்தப்பட்ட கோளாறு எதுவுமே அவங்களுக்கு கிடையாது. ஆனா அதோடைய தொந்தரவுலாம் நமக்கு கொடுத்தாங்களே நமக்கு தெரியல. நானும் ஒரு 25 வருஷமா கஷ்டப்பட்டேன் அந்த வயிறு தொந்தரவோட. அது சாமியுடைய இந்த தவம் எடுத்து ஒரு 15 வருஷம் ஆகுது, 13 வருஷம். அது பெரிய கிஃப்ட் தான் மன வளர்க்கல. அந்த உடல் நோய்க்கு போய் மனம் நல்லா அமைதியா இருக்கு தவம் பண்ணும்போது. அதுல இருந்து சிறப்பா தெரியாத தவம் பண்ணும்போதுலாம் அந்த கடைசியில நம்ம சக்திகள்லாம் சிவகளெல்லாம் போய் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு முதுகு வலி
இல்லை ஏதாவது சின்ன வயிறு பெயினோட உட்காந்துருப்பேன். ஆனா அந்த தவம் பண்ணி முடியும் போது பாத்தீங்கன்னா அந்த அந்த பெயின் குறையிற நல்ல உணரலாம். இனி துரிய வரைக்கும் கொஞ்சம் அந்த பெயின் இருந்துகிட்டே இருந்த மாதிரி இருக்கும். சக்திகளாம் சிவகலம் போகும்போது நல்லா தவம் பண்ணி முடியும் போது என்னமோ நோய் தீர்ந்தமா இருக்கும். மருந்து சாப்பிட்டு பெயின் குறைஞ்ச மாதிரி இருக்கும். அது அடிக்கடி உணரும். அதனால இந்த தவம் ரொம்ப விரும்பி செய்வேன். ஒரு நாளைக்கு ஒரு நேரமாவது பிரியாதிதான் பண்ணிடும். ஒண்ணு காலையில இல்லை ஈவினிங். இப்ப அந்த 5 மணிக்கு கலந்துக்குள்ள அதனால ஒரு 5:30 6 மணி ரோஸ்ட் முடியும் போது ஒரு அரை மணி நேரம் கம்பல்சரி காலையிலையும் சாயந்தரமும் தவம் கண்டிப்பா பண்ணிடுவேன். இல்லை அது வந்து என்னமோ பண்ணலைன்னா என்னமோ அன்னைக்கு பொழுது ஏதோ இழந்த மாதிரி இருக்கும். அது ஒரு பெரிய அது உங்களை மாதிரி குரூப்ல டிராவல் பண்ணும்போது அது கொஞ்சம் ஈஸியா இருந்தது. காலைல ஜாயின் பண்ணும்போது அதுக்கான வாய்ப்பு கிடைக்கல. நான் அடுத்த ஜனவரியில ரோஸ்ட் மாற்றும் போது தான் கொஞ்சம் கிடைக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கு ஆண்டவனை வேண்டிக்கிறேன். அப்புறம் அந்த மாதிரி இந்த மாத சந்திப்புலையும் கலந்துக்கல அதுக்கான வாய்ப்பு கிடைச்சது. ரொம்ப நன்றிங்க ஐயா. வாழ்வளமுடன். தாமோதரன் ஐயா அந்த வழி நடத்தி கொண்டு போற ஐயாவுக்கு என்னுடைய நன்றி. வாழ்வளமுடன். இதுல துரியாத தவம் எல்லாம் கிடைக்கணும் அப்படிங்கிறது ஒன்றும் இது இல்லை. ஏன்னா நீங்க துரிய தவம் பண்ணாலே அந்த நிலையை வந்து நமக்கு அமைதி கிடைக்காதாகும். அதனால நல்ல துரிய தவம் அது பேசிக் அதுதான் செஞ்சு பழகுங்க. அதில் கிடைக்கும் போது தானாவே ஒரு ஸ்டேஜில் துரியாதீதம் தானாவே வந்துடும். நான் ஒவ்வொரு தடவை போய் பண்ணியாச்சு அப்படின்னு சொன்னா அந்த பழக்கம் வந்துடும். திரும்ப அது சாந்தி வந்து அவங்களுக்கு ஒரு ஏதோ பேராசிரியர் தான் கொடுத்தாங்கன்னு இல்லை, அது சாந்தியே தான் அதை கொடுத்துருக்குறாங்க. அப்போ நம்ம அந்த அளவுக்கு நம்ம மனநிலையில ஒடுங்கிட்டோம் அப்படின்னு சொன்னா நிச்சயமாக அந்த நிலைக்கு அந்த பிரபஞ்ச அளவுக்கு மனதை விரிச்சு கொண்டு போறது அப்படிங்கிறது இயல்பாகவே வந்துடும். மனம் வந்து எந்த அளவுக்கு ஒண்ணு அதாவது ஒரு இதுல சொல்றாங்க, ஒண்ணு புள்ளியாய் ஒடுங்கீர் இல்லை அகண்டாக அம்பாகமாக விரிந்துட்டுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நம்ம மனசை வந்து ஒடுங்கினாலே ஒரு இதுல வந்து அது விரிய ஆரம்பிக்கும். அதாவது நம்முடைய இருக்கக்கூடிய ஜீவகாந்தம் தான் மனமாக இருக்குது. உடல்ல இருக்கக்கூடிய அந்த காந்த சக்தியானது தான் இந்த குழந்த வழியாக அழுத்தம் ஒளியாக போயிட்டு இருக்கு. மூளை செல்கள் வழியாக மனமாகவும் செலவாகிட்டு இருக்குது. அப்போ இந்த தவம் பண்ணும்போது 5 புலன்கள் வரையா செய்யக்கூடிய அந்த 5 ஓட்டை அடைச்சிட்டோம். இப்போ உடல் இயக்கம் இல்லை, அதனால மற்ற செலவும் இல்லை. இப்போ நமக்கு என்ன அப்படின்னா மனம்தான். மனமும் அடையல அப்படி சொன்னா அந்த ஜீவகாந்தம் வந்து வெளியேற்றம் வந்து என்ன ஆகுது, அது அங்க குறையுது. அப்போ மன அலைச்சல் குறையும் போது ஜீவகாந்த திணிவு அதிகமாகுது. இது ரெண்டுமே அதாவது சொல்றதா இது இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல். அதாவது மனம் அலைச்சல் குறைஞ்சா ஜீவகாந்த திணிவு அதிகமாகும். ஜீவகாந்த திணிவு அதிகமாகும் போது என்ன அப்படின்னு சொன்னா அந்த அப்போ இந்த மனதனுடைய வேகம் குறையுது. குறைய 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 அப்போ அந்த இந்த இந்த இருக்கக்கூடிய அந்த இதுதானே அந்த நிலைப்பொருள் என்று சொல்லக்கூடிய அந்த வெளியிருக்கு பாருங்க, அறிவாக இருக்கு பாருங்க, அந்த இதுலோட போய் மெர்ஜ் ஆகும்போது அப்போ இந்த அப்பந்தான் இந்த மனதுக்கு வந்து அந்த அந்த இறைநிலையோடு ஒன்றக்கூடிய ஒரு தன்மை வரும். அப்போ இந்த மன அலையோட வேகம் அந்த வேகம் குறைஞ்சதுன்னு சொன்னா அந்த ஃப்ரீக்வன்சி இருக்கு இல்லையா, அந்த அலை நீளம் அது வந்து வேகம் குறையினா நீளம் அதிகமாகும். அந்த அப்போ அந்த மனதுக்கு தான் அந்த வில் பவர் அதிகம். அந்த அப்போ எப்போ இந்த மனதுடைய அந்த இது அதிகமாகுதோ அந்த ஃப்ரீக்வன்சி வேவ் மன அலை இது குறையுதோ வேவ்லென்த் அதிகமாக தான் அது என்ன ஆகுது அப்படின்னா இந்த எல்லா அந்த இதோட ஒன்றி இருக்க முடியும். அப்போ அந்த மனம் இறைநிலையோடு ஒன்றி கலந்து இருக்கும்போது நாமும் அதுவாக மாறிடுவோம். அதாவது ஒருவரும் செஞ்சு பார்க்கலாம். நம்ம ஒன்றும் இது இல்லை. எப்போ இந்த உண்மையில நம்ம துரியாதம் செய்யறோம் அப்படின்னு சொன்னா
அது நமக்கு அப்படியே அழகாட்சியா வரும். அந்த பிரபஞ்சமே அழகாட்சியா வரணும். அதுதான் உண்மையில தெரியாத தவத்துடைய சக்சஸ். மற்றபடி நம்ம அப்படி இருந்தது இப்படி இருந்ததுலாம் சொல்லுடைய அதை வந்து முதல்ல அது சொல்றதுதான். உங்களுக்கு வந்து இதெல்லாம் காட்டுறோம் அப்படின்னு சொல்லி சொல்றது, அந்த சந்திரன் சூரியன் சொல்றதெல்லாம் பாவிக்க முதல்ல கிடைக்குமா இல்லையா? எடுத்த உடனே உங்களுக்கு நீங்க கொண்டு போக முடியாங்க சொன்னதான். ஆனா உண்மையிலே வந்து மனம் ஒடுங்கி அது போயிடுச்சு அப்படின்னு சொன்னா நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதுவாகவே மாறிடும். இந்த பிரபஞ்சம் இப்போ வந்து பாருங்க, இந்த பிரபஞ்சத்தை பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு அந்த நேரத்துல அப்படியே காட்சி வந்தது அப்படின்னு சொன்னா அதுதான் உண்மையில அந்த தெரியாத தவத்துடைய நினைச்ச உடனே அதுக்கு ஒரு பாவனை பண்ண முடிஞ்சாலும் அது ஓகே, இல்லை அதோட அதுவா மாறினாலும் அது சரிதான். அது அந்த ஒரு பயிற்சியை நம்ம செஞ்சுட்டு வருவோம். அதை நிச்சயமாக குருவரும் நம்மோட இருந்து நம்மளை வழி நடத்தும். வாழ்க வளமுடன். அவங்களுடைய அனுபவங்கள் எல்லாத்துக்கும் அது நிறைய கற்பிதங்கள் வேண்டாம். அது அப்படி இருக்குமோ இப்படி இருக்குமோ வேண்டாம், ஒன்றும் பெருசா இல்லை உங்களுக்கு. முதல்ல நீங்க ஆக்கினை துறையை நல்லா பண்ணுங்க. அதுதான் அவங்க சொன்னாங்க இல்லையா, பேராசிரியர் மீராமா சொன்னாங்க இல்லையா, ஆக்கினை துறையை நல்லா பண்ணுங்க. அதுதான் உண்மையான துரியாதத்தை உங்களுக்கு கொண்டு போகும். திரும்ப அது அது பாதை ஒண்ணு காமிச்சாச்சு, அது தானாவே போயிடும். நம்ம பெருசா ஒன்றும் பெரிய முயற்சி ஒன்றும் தேவையில்லை, அது தானாவே போயிடும். அது வரைக்கும் இதுவே ஒரு நல்ல தவமா இருக்கும். துரிய தவமே நல்லா கிடைச்சதுன்னு சொன்னா தெரியாது, தானாவே அது நிறைய வந்து இது தேவையில்லை. அது அந்த மாதிரி இருந்தது இந்த மாதிரி இருந்ததுன்றது எல்லாமே தேவை. அது வந்து ஒண்ணுமே இல்லாத அதுவே அதுவே அதுவாக மாறும்போது நம்ம அப்படி இருக்கும் இப்படி இருக்குங்கிறதுன்றதுமே தேவை. வாழ்க வளமுடன். நம்ம அப்படிலாம் அது இல்ல அதெல்லாம் இருக்கு, அதெல்லாம் கொஞ்சம் ஏற்படுத்தப்பட்டது. இல்ல இல்ல நம்ம அப்படிலாம் ஒண்ணும் இல்லை. நம்ம அப்படிலாம் அப்படியெல்லாம் நம்ம நிறைய இது பண்ணிக்க வேண்டாம். அது அதாவது மனதை வந்து 5 கோஷத்துல இருக்கும். நீங்க பசிக்கும் போது அன்னமய கோஷு வந்துடும். அதை நீங்க எவ்வளவுதான் இது பண்ணாலும் சரி, பசி இருக்கிற உடலுன்னு இருக்க வரைக்கும் நீங்க வந்து இதுதான் இருக்கணும். இந்த மாதிரி அதனால வந்து அந்த பசி வரும்போது அன்னமய கோஷம் வந்துடும். அது அங்க வந்து நீங்க துரியாதெல்லாம் இருக்காது, நீங்க விரிஞ்செல்லாம் இருக்க முடியாது. யாரா இருந்தாலும் உடல் இருக்கும் வரைக்கும், குடலும் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு பசின்னு ஒண்ணு இருக்கும். அப்போ அதன்னமய கோஷம் வந்துருக்கும். அதனால அப்படியே ஒண்ணும் இல்லை. அது எப்போ மற்ற நேரங்கள்ல சாப்பிட்டதுக்காக இது பண்ணதுக்கு அப்புறம் நீங்க அப்படி போன ஒரு சில நேரம் இருக்கும். ஒரு சில நேரம் அப்படியே இருக்கும்போது கூட நீங்க சாப்பிடும்போது மன விரிஞ்சு இருக்கும்போது சாப்பிடுற சாப்பாடு கூட உங்களுக்கு வராது. அதை நம்ம அப்படியே நினைச்சிட்டே விரிஞ்ச நிலையில கூட சாப்பிடுவோம். அப்போ சாப்பிட்ட மாதிரி சாப்பிட்டது ஞாபகம் வராது. ஒரு தடவை நான் அப்படியே இருக்கும்போது சைட்ல அன்னைக்கு வந்து சைட்ல வேலை நடந்துட்டு இருக்கும்போது அப்படியே மன விரிவுல இருந்தேன். அடுத்த நாள் வந்து அவர் வந்து இந்த வேலையை முடிச்சாச்சுன்னு சொல்லி கான்ட்ராக்ட் சொல்றாரு. நான் இல்லைன்னு சொல்றேன். ஏன்னா எனக்கு அங்க என்ன நடந்ததுங்கிறதே இல்லை, மன விரிவுல இருந்ததுனால இல்லை. அதுக்கப்புறம் என்ன சார் நீங்க தான் இருந்து போட்டீங்க அப்படின்னு. அப்புறம் வந்து நான் இயல்பான மனநிலைக்கு வரும்போது தான் ஆமா ஆமான்னு சொல்லி சொல்றேன். அவர் என்ன அப்படி சொன்னா, அவரு நான் பொய் சொல்ல மாட்டேங்கிறத வந்து ஆபீசர் வந்து அவரு புரிஞ்சுக்கிட்டதுனால என் மேலதான் இதா இருக்காரு. பட் நான் வந்து அதுக்கு பிறகுதான் நான் அந்த மாதிரி உண்மையில வந்து நம்ம அவ்வளவுலாம் மனவிரிவு வரக்கூடாது அப்படிங்கிறதுல நம்முடைய கர்ம வினைகள் செய்யும் போது பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி, அப்போ உங்களுக்கு அந்த இதெல்லாம் வராது. அந்த மன அலைச்சல் இருந்தா நம்ம என்ன செஞ்சோங்கிறது கூட வராது. அதனால அந்த இதெல்லாம் இல்லை. அதே மாதிரி நீங்க அதுக்காக இல்லை, ஒரு ஸ்டேஜ்ல வந்துடும். நீங்க அப்படியே விரிஞ்சுன்னு சொன்னா அந்த மனது வந்து வரும். இப்போ இதுல இருக்கும்போது கண்டிப்பா மனது வந்து மனசு விரிஞ்சிருக்கும். திரும்ப உடலை பற்றிய ஒரு பசின்னு வரும்போது அது
அது தேவைப்படும் போது நீங்க மன விரிவு அங்க இருக்காது. இருக்கும் மனம் விரிஞ்சிருந்தா கூட இங்க இதுக்கு தேவையா இருக்கும். நான் திரும்ப வந்து நம்ம அதிகமா ஒன்றும் பெருசா அதுக்காக முயற்சி ஒன்றும் பண்ண வேண்டியது இல்லை. நம்ம அந்த கலியை ஒட்டிட்டு போனார் அதெல்லாம் அந்த கதையெல்லாம் வேணாம். நமக்கு அது வந்து ஆன்மீகத்துக்கு உதவாது. பக்தி மார்க்கத்தை அது அது ஒன்றும் அதுவும் நல்ல ஒரு உதாரணமான இல்லை. அது வந்து அது எதோ அது அந்த மாதிரி உதாரணத்தை நம்ம எப்பயும் பயன்படுத்தக்கூடாது. பக்தி மார்க்கத்திலையும் அது வந்து ஒரு முட்டாள்தனமான ஒரு அப்படி போனாரு வச்சாரு அப்படின்னு சொல்லிட்டு எந்த இதுலையும் அந்த மாதிரி ஆன்மீகவாதியும் அதெல்லாம் பண்ணவே கூடாது. அந்த மாதிரி முண்டு தச்சுட்டா கூட நமக்கு வந்து தெரியாத ஏதாவது பண்ணிட்டு முடியாத சத்தம் வரும்போது கூட நமக்கு அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது அப்படிலாம் ஒன்றும் உடல்ல இருக்கு உயிர் இருக்கு அப்படின்னா உடல்ல உயிருக்கு எங்க தடை ஏற்பட்டாலும் நீங்க தவத்துல விவசாயம் இருக்கு. உதாரணத்துக்கு ஒரு இது துன்பம் வந்து அது அது இருக்குது. பெருசா ஒன்றும் அதை படிக்க வேண்டாம். நீங்க உணர்ந்துக்கங்க. ஒரு தடவை கிடைச்சாலே ஒரு தடவை அந்த அனுபவம் கிடைச்சாலே போதும். நமக்கு அந்த பிரபஞ்சத்தை காட்சியா பார்க்கக்கூடிய அனுபவம் ஒரு தடவை கிடைச்சாலே போதும். அது வந்து திரும்ப வந்து எப்போனாலும் நமக்கு அந்த சக்சஸ் தான் அது. அதனால நம்ம அதை பண்ணலாம். வந்து ஒரு முயற்சியில டெய்லி வந்து படுக்கும் போதாவது ஏதாவது வந்து அதை ஒரு இறைநிலை தவத்தை கேசட் போட்டாது ப்ராக்டிஸ் பண்ணிட்டே வாங்க. நிச்சயமாக அதில் நமக்கு சக்சஸ் கிடைக்கும். வாழ்க்கை வளமுடன். நிறைய வந்து இதுல வந்து நம்ம கொஞ்சம் இதெல்லாம் விட்டுருவோம். நிறைய அந்த கதைகள் கற்பனைகள் எல்லாம் இது வந்து கற்பனையே அல்ல, அது உண்மைதான், ரியல் தான். ரியல் தான் அந்த தெரியாத தவம். அது இல்லாத கிடைக்காட்ட கூட நம்ம ஒன்றும் பெருசா இது பண்ண வேண்டியதில்லை. துரியத்திலே வந்து நிறைய அற்புதங்கள் கிடைக்கும். முடிஞ்ச அளவுக்கு நம்முடைய சக்சஸ் என்பது இருக்கு. அதை நீங்க பண்ணியாச்சுன்னு சொன்னா அவங்களே உங்களை தேடி வந்துடுவாங்க. இப்போ நம்ம போற இடங்கள்லாம் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா அப்பெல்லாம் ஒடுங்கி தவம் பண்ணோம். தவ ஆற்றல் தான் இருந்துட்டு வந்தது. யாரையும் போய் பேசுறதே இல்லை. அந்த மாதிரி நீங்க நம்ம ஒவ்வொருத்தரும் பண்ணணும். அது நமக்குள்ள பதிவுகளுக்கு தகுந்த மாதிரி நம்முடைய வாழ்க்கை சிக்கல்லாம் மாட்டிட்டு இருப்போம். வாழ்க்கை சிக்கல்லாம் மாட்டிட்டு இருந்தா தவம் வந்து அதெல்லாம் கிடைக்கிறது தான். அது அப்போ நம்மளுடைய பதிவுகள்லாம் போகிறது இந்த இது இருக்கும். எல்லாரும் ஒன்றிணைந்து அந்த இதை அதுக்காக அந்த கூட்டத்தவம் பண்ணும்போது ஒருத்தருடைய ஆற்றல் எல்லாம் ஏற்றுக்கொண்டு அதுல நம்ம வாழ்க்கையில அடையலாம். தவம் மட்டும் செய்வோம். நம்ம நிறைய மற்ற எதுவுமே தேவையில்லை. தவம் என்ன சொல்லிட்டு வந்ததுன்னு சொன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஆகினில நல்லா பண்ணுங்க. ஆகினில பண்ணீங்கன்னா அந்த புலன்கவர்ச்சி போயிடும். நம்ம அந்த அந்த புலன்கவர்ச்சின்னு சொன்னா நம்ம அந்த சாப்பாடு எல்லாம் இருக்கு அதுல வந்து ஒரு அளவு முறை கட்டுவோம். அதே மாதிரி வந்து இந்த காட்சியில கண்ணுல அளவு முறை இது ரெண்டு தான் அதிகபட்சமான வெளியேறக்கூடியது. கண் வழியாகவும் நம்முடைய நாக்கு வழியாகவும் சுவைக்காக நம்ம நிறைய சாப்பிடுவோம். அது மாதிரி தேவையில்லாம காட்சிகள்லாம் பார்த்துருவோம். அதே மாதிரி மற்றதெல்லாம் ஓரளவு அதிகமாகவும் செலவு. இந்த ரெண்டையும் வந்து ஒரு அளவு முறைன்னா நம்ம நல்ல பஞ்சேந்திரிய தவம் நம்ம பண்ணி நமக்கு 5 புலன் கவர்ச்சியிலிருந்து முதல்ல நீ புலன் கவர்ச்சினாலே உங்களுக்கு வந்து அப்போ இதுவே நமக்கு காட்டும். நம்மளுடைய ஒரு அதீதம் இல்லாம புலன்கள் இருக்க புலன் கவர்ச்சியில நம்ம மயங்கிட்டோம்னு சொன்னா நமக்கு சக்சஸே வராது. 5 புலன்கள்ல அப்போ அந்த 5 புலன்கள் இயக்கும் போது நீங்க தவத்துல உட்காந்து பண்ணணும். சாப்பாடு சாப்பிடும் போது நல்லா உட்காந்துட்டு புலன் பாருங்க. அதே மாதிரி எந்த ஒரு காட்சி பார்க்குறதுனாலும் பாருங்க. அதே மாதிரி ஏதாவது ஒண்ணு கேட்கறேன்னு சொன்னாலும் ஆஜன உணர்ச்சியே பழங்க. இந்த இதுல மயங்கிட்டோம் அப்படின்னு சொன்னா ஹலோ டோன்ட் டிஸ்டர்ப். இங்க பாருங்க சத்தம் போடாம இருங்க. நாங்க ஆன்லைன்ல இருக்கு நாங்க போய் விளையாடுங்க. அதனால இந்த புலன் மயக்கத்துல இருந்து விடுதலை பண்ண சொன்னா 5 புலனும் வந்து ஒரு அமைதி வரணும். அப்போ 5 புலனும் அமைதி பெறுவதற்கு என்ன வேணும் அப்படின்னு சொன்னா ஆக்கினிலே இதுக்கு நீங்க முதல் புலன் கவர்ச்சியிலிருந்து நீங்க வாங்க. புலன் கவர்ச்சியிலிருந்து நீங்க வந்துக்கிட்டீங்கன்னு சொன்னா என்ன ஆகும்? அங்க மன அமைதி கிடைக்கும். ஒவ்வொரு இதுலயும் ஆக்கிலத்துக்கே நீங்க என்ன பண்ணணும்? அந்த சாப்பிட உணவுல இருந்து ஏதாவது பார்க்கக்கூடியது எல்லாத்தையுமே வந்து அந்த மாதிரி பண்ணியாச்சுன்னு சொன்னா அதுவே தான் இது.
அப்போ புலன்கவர்ச்சியில வச்சுக்கிட்டு நம்ம துரியாத சத்தியமானா இல்லை, அது பரவாயில்ல. இந்த இனிமை வந்து இன்னையில இருந்து ஒரு இது எடுத்துங்க. முதல்ல நான் 5 புலன்களையும் நான் வந்து ஆலையை கொண்டு வருவேன் அப்படின்னு சொல்லி ஒரு இதை எடுத்துக்கிட்டோம். ஆக்கியனில் உட்கார்ந்து நீங்க பாருங்க, ஆக்கில உட்கார்ந்து இந்த புலன் கவர்ச்சியில இருந்தா நீங்க தானே பாருங்க. 5 புலனை இயக்கும் போது ஆக்கியனில பண்ணி அதுல வெற்றி கொள்றோம் அப்படின்னா அது ஓகே. அப்புறம் துரியம் தானாவே வரும், துரியாதான் தானாவே வரும். அப்போ நம்முடைய ஜீவகாந்தம் தேவையில்லாத வகையில வெளியேறுதுல புலன்கள் மூலம் வெளியேறுது, ஞானேந்திரங்கள் கர்மேந்திரம் மூலம் வெளியேறுது அப்படின்னு சொன்னாலே அதுதான் அது. அப்போ அதுக்கு அந்த ஜீவகாந்தத்தை ஓட்டைகளை அடிச்சிட்டோம்னு சொன்னா நிச்சயமா வந்து அது நல்லா இருக்கும். அதனால அதை பண்ணுவோம். இந்த இன்னையில இருந்து ஒரு முடிவு எடுத்துவோம், நம்ம நல்லா வந்து தேவையில்லாத வகையில ஜீவகாந்தத்தை வெளியேற்ற மாட்டோம் அப்படிங்கிற ஒரு முடிவு எடுத்துக்கிட்டு அதன் வழி நடப்போம். அதுக்கு குருவரும் திருவரும் நம்மோடு நின்று நம்மை வழி நடத்துகிறார். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நிறைவு செய்து கொள்ளலாம். வேற ஏதாவது அடியோடு ஒழிக்கணும்னு சொன்னா அந்த நம்ம இதுதானே வந்துகிட்டே தானே இருக்கும். அடியோடு ஒழித்தல்னு சொன்னா துரியாதம் பண்ண போகும், போகும்போது நம்ம கீழே விழுந்துருவோமே. நம்ம அடியோ நம் வழியில அப்போ வந்து இருப்பீங்களா? துரியாதம் கிடைக்குமா உங்களுக்கு? அடுத்த வேலைக்கு சாப்பாட்டுக்கு என்ன செய்யறது? ஐயா வாழ்க வளமுடன். சுத்தமா கேட்கலைங்க ஐயா. கேட்கலையா? அப்போ ஒருவேளை ஆஃப் ஆயிருக்கு. வாழ்க வளமுடன். அப்படியா? சரி சரி சரி, ஹெட்செட்ல பேசு. அப்போ நம்ம இது வரும்போது என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா நம்ம அந்த இதுல இருந்து கீழே நழுவிடுவோம். அது பிரச்சனை வரும்போது கீழே நழுவிடுவோம். அப்போ நம்ம என்ன செய்யறது அப்படின்னு சொன்னா அந்த தெரியாத தவத்துல பதிவுகள்லாம் நீங்குதுன்னு சொன்னா நீங்கும் போது நம்ம அதோட சேர்ந்து நம்ம கீழே இறங்கிறோம்னு அர்த்தம். மீண்டும் போகணும். திரும்பவும் ஆகினை இதுல இருந்துட்டு நமக்கு பதிவுகள்லாம் கழிச்சு நம்முடைய கர்மாவெல்லாம் வரையும் போது நம்ம இந்த மாதிரி கஷ்டங்கள்லாம் வந்துடும். ஏதாவது சிக்கல், வாழ்க்கை சிக்கல்ல உடல்ல நோய், உள்ளத்திலே கலங்கம்னு சொன்னா நம்ம நோயை நம்ம போய்க்கலாம். உள்ளத்துல கலங்க வரும். யாராவது நம்முடைய இது ஏதாவது ஒருத்தர் உடல்நல கோளாறு இருந்துன்னு சொன்னா நம்ம அந்த இதுல மனம் தெளிவா இருக்க முடியுமா? அதே மாதிரி நம்ம அப்போ வந்து நமக்கு வந்து கஷ்டங்கள் வரும். இல்லை ஏதாவது பிரச்சனை, பண பிரச்சனை வருது, ஏதாவது கஷ்டத்துல இருந்தாங்கன்னு சொன்னா நம்ம இதெல்லாம் இருக்க முடியுமா? அப்போவும் வந்து என்ன ஆகும், நமக்கு நம்முடைய மனசு கலங்கப்பட்டு போகும். அவங்க எப்போ மனசு தெளிவா இருக்கோ அப்போதான் அது ஆக முடியும். அதனால உடனே நம்ம எல்லாத்தையும் உடனே நாள்ல அறுத்துட முடியாது. அவங்க போய் ஜீன்ஸ் நம்முடைய மகரிஷின்னு சொன்னா மகரிஷி பிறப்பாலேயே அந்த இதுல வந்திருக்காங்க. பிறக்கும் போதே அவங்களோட ஆன்ம தூய்மை அடைஞ்சு போச்சு. அதனால அதை நினைச்சிட்டே இருக்கக்கூடாது. நம்ம ஆன்மா என்ன இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்து நம்ம அதை தூய்மைப்படுத்துறத அதை பண்ணணும். முடிஞ்ச அளவுக்கு அதை அடுத்தவங்களுக்கு தொல்லை இல்லாத அளவுக்கு நம்முடைய அதை வளைச்சுக்கிறது, நம்முடைய ஆன்மை நம்ம முதல்ல உணர்ந்து நம்ம அடுத்தவங்க தொல்லை இல்லாம இருக்கமான்னு பார்த்துட்டு நம்ம இது பண்ணணும். நல்லா ஒழுங்கா தவம் பண்ணாலே அந்த இதெல்லாம் உடல் ஆரோக்கியம் முக்கியம். உடல் நல குறைவு ஏற்படுதுன்னா அது நமக்கு மட்டும் இல்லை, அடுத்தவங்களுக்கு அது துன்பம் தான். அது அந்த மாதிரி வாழ்றதுன்னா அதுவே பெரிய இது. ஆமா, உடல்ல நோய் இல்லாம வாழ்றதுக்கு என்ன பண்ணணும்னு பாருங்க, அதுதான் பண்ணணும். அது நம்ம நம்ம உயர்றது இல்லை, நம்ம அடுத்தவங்களுக்கு துன்பம் தராம இது பண்றது உயர்வா இல்லையா? முதல்ல நம்ம உயர்வது என்பது ஒரு பக்கம் இருக்கட்டும். நம்ம கத்துக்கிட்ட தவத்தை கொண்டு நம்மளுடைய உடல் ஆரோக்கியத்தை மதியம் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா அதுதான் உயர்வு.
அடுத்தவங்களுக்கு நம்முடைய உறுப்பினர்களுக்கு, குடும்பங்களுக்கு, எல்லாமே சமுதாயத்துக்கும் எல்லாருக்கும் வந்து கஷ்டம் தானே அது. அப்போ அதுதான் ரொம்ப உயர்வானது. பெரிய இது வந்து என்ன அப்படின்னா, முதல்ல பண்ணக்கூடியது வந்து ஆகினை பண்ணுங்க. ஆகினைல புலன் கவர்ச்சியில இருந்து நீங்கினா தான் அது வந்து உண்மையான தவம். அது துரியாது. அப்புறம் துரியம் போங்க, அப்புறம் துரியாத பாருங்க, அப்புறம் நான் அது கிடைச்சது இது கிடைச்சதுங்கிறது எல்லாமே தேவையில்லை. நல்லா ஒடுங்கி ஆகினை தவத்தை முதல்ல பண்ணுங்க. ஆரோக்கியத்தோட திரும்ப வந்து 5 அளவு ஐயா வாழ்வளமுடன். ஐயா, இந்த சக்திகளும் சிவகளும் சொல்லும்போது நம்ம மனம் வந்து அது வரைக்கும் விரிஞ்சு போதா ஜீவகாந்தம், இல்ல பாவனை தான் பண்றோமா ஐயா? ஐயா வாழ்வளமுடன். கேக்கா? கேக்குதா ஐயா வாழ்வளமுடன். அவர் பேசுறது இல்ல, அவரு திரும்ப திரும்ப சொல்லிட்டே இருக்கிறாரு. சரி, அதனால வந்து நீங்க பாவனைங்கிறது முதல்லதான் பாவனை. 15 வருஷமா நான் பாவனை பண்ணிட்டு இருக்கேன்னா அது வந்து தெரியாத தவமே கிடையாது. நல்ல அத வந்து முதல்ல வந்து பாவனை. எனக்கு ஒரு 40 நாள் கட்சியை பார்த்தேன். அதுவரை பாவனை பாவனை பண்ணுங்க அப்படின்னா எனக்கு நான் வந்து இதை உண்மையை இது தெரியாததம் பண்றோமோ நம்மளை ஏமாத்துறாங்களான்னு நினைச்சிட்டு இருந்தேன். நமக்கு கொடுத்தது வந்து கேஜி சாமிங்கிற ஒரு பேராசிரியர். அவர் உண்மையிலே கொடுத்தாரு. அந்த இது துவாதசாங்கம் ஞானத்தாலே உறிஞ்சி கொடுத்தாரு. மகரிஷியோட அருள் 2 கிடைச்சதுனால ஏதாவது அது அகக்காட்சியாக பார்த்துடணும். அது ஆனா எப்போதும் கிடைக்குதான்னா இல்லை, எப்போதாவது ஒரு தடவை கிடைக்குது. அப்படி வந்து நம்முடைய அதுக்கு கிடைச்சா போச்சு. யாரோ ஒருத்தர் வர்றாங்க. சரி, வாழ்க வளமுடன். நீங்க நம்ம நிறைவு செய்து கொள்ளலாம். சாந்தகுமார வந்து சரி நம்ம நிறைவு செய்து கொள்ளலாம். வாழ்க வளமுடன். இன்று இந்த குழுவிலே துரியாதீத தவம் பற்றிய விளக்கம், அதனுடைய சிறப்புகள், நன்மைகள் பற்றி தெளிவாக கலந்துரையாடப்பட்டது. இந்த குழுவில் இந்த நேரத்தில் அவர்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி கலந்து கொண்டு இந்த குழுவில் அனைவருக்கும் நன்றி. தாங்களும் தங்கள் அன்பு குடும்பமும் வாழ்வில் அனைத்து வளங்களும் பெற்று சிறப்போடு வாழ எல்லாம் வல்ல இறையருளும் குரு அருளும் என்றென்றும் நம் அனைவரோடு துணை நின்று வழி நடத்துமாக. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். அனைவருக்கும் நன்றி. உலக நல வாழ்த்து பாடியிருப்பாங்க. பாடுங்க. உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும், உழவரெல்லாம் தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும், பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும், பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும், கலகங்கள் போட்டி பகை கடந்தாட்சி நடக்கட்டும், கல்லாமை கடன் வறுமை கலங்கங்கள் மறையட்டும், நலவாழ்வை அளிக்கும் மெய் ஞான ஒளி வீசட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். மீண்டும் கூடுவோம். குருவருளும் திருவருளும் நம்மோடு கூட இருப்பதாக. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.